அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயத்தோட நிலைமைய தான் நம்ம எடுத்து பேசுறோம். ஒரு விவசாயியா இருந்து விவசாய குடும்பத்துல வளர்ந்தவங்களுக்கு தான் அந்த அருமை என்னன்னு தெரியும். நம்ம சிட்டில வளர்ந்தாலும் சரி, இல்ல ஒரு ரூரல் ஏரியால வளர்ந்தாலும் சரி, அந்த விவசாயிய பத்தி யாருமே கேட்கறதில்ல. ஒரு விவசாயி அவங்களோட குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இத நம்பி தான் இருக்காங்க. இந்த மாரி சூழ்நிலையில இவ்வளோ மாம்பழம் பார்த்தீங்கன்னா, விவசாயம் செஞ்சு, அது சரியான விலை கிடைக்காம ஒரு இடைத்தரகர் மூலமாக எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துறாங்க அப்படின்றத பத்தி தான் அந்த காணொளி. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் விவசாயிகளுக்காக. அரசாங்கத்துக்காக இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு விவசாயி காப்பாத்துனா நம்மளால தான் முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற சோசியல் மீடியால எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா, அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மத்த இடங்களுக்கு இல்லாம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துது. இந்த அரசாங்கம் ஒரு சரியான தீர்வு காணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மாம்பழத்தோட தலைநகரம் கிருஷ்ணகிரியா இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் பாத்தீங்கன்னா, மாம்பழத்து மேல இங்க இருக்கிற கிளைமேட்னால பாத்தீங்கன்னா, ஏற்புடையதா இருக்கு. அதனால விவசாயிகள் நெறைய பேர் மாம்பழத்துல விவசாயம் பண்றாங்க. அந்த மாம்பழம் விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, பேருக்கு மட்டும் தான் அ தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா, மாம்பழ நகரம் அப்படின்னு சொல்றது. ஆனா அதுக்கான செயல்பாடுகள், அதுக்கான நடவடிக்கைகள்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி, அந்த மாம்பழம் சீசன்ல பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்ன்னு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. இடைத்தரகர் மூலியமா பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றதா ரேட்டு, அவங்க சொல்றதா நிர்ணயம். ஆனா விவசாயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்காம மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு போறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் ஒரு டன் மாம்பழம் விவசாயம் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, 10,000 15,000 வரைக்கும் தான் அதுவும் நல்ல பழமா கிடைக்குது. ஆனா அவங்க சேல் பண்றது 100லேருந்து 250லேருந்து 500 வரைக்கும் கூட கிலோவுக்கு சேல் பண்றாங்க. என்கிட்ட வரும்போது ரூ. 10 கூட வாங்குறதில்ல ஆவரேஜ் கணக்கு போட்டா அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது, மிகப்பெரிய வேதனையா இருக்குதுங்க. ஏன்னா ஒரு விவசாயி அந்த நிலத்துல விவசாயம் பண்ண முடியாது. சரிங்களா? வேற எதுவும் நம்ம பயிர் பண்ண முடியாது. மாம்பழம் மட்டும் இருந்தா மாம்பழம் மட்டும் தான் வைக்க முடியும். அதுக்கு சரியான முறையில தண்ணீர் பாசனம், அது மட்டும் இல்லாம மாம்பழம் அதுக்கு மருந்தடிக்கணும். அதுக்கு பாதுகாப்பு பண்ணணும். அதெல்லாம் ஏகப்பட்ட ப்ராசஸ். இதெல்லாம் 1 வருஷம் வரைக்கும் அவங்க காத்துட்டு இருக்கணும். காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் விவசாயம் செஞ்சு அறுவடை செய்யும்போது, மழையில ஆலங்கட்டி மழை பெஞ்சுச்சுன்னா பழம், காய் பூரா எல்லாம் பார்த்தீங்கன்னா, புழு வச்சு அந்த வண்டு வந்துரும். அதனால பாதிப்பு நிறைய இருந்துரும். அதையும் மீறி இதுக்கு சேல் பண்றதுக்கு போகுது மார்க்கெட்டு போகுது அப்படின்னா, அந்த இடத்துல இடைத்தரகர்ன்னு ஒருத்தர் அவங்க சொல்றதா ரேட்டு, அவங்க நிர்ணயிக்கு தான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா விலை போகுது. அதனால விவசாயிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. சமீபத்துல அந்த வீடியோலாம் நம்ம பார்க்கும்போது, என்னப்பா ஒரு விவசாயி இருந்து இது கூட நம்ம பேச முடியலையா அந்த சமூகத்துல அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் சரியான விலை ஒரு நிர்ணயிக்கணும். இவ்வளோ டன் குடுக்குற இந்த மேங்கோ இந்த கேட்டகரியில வருது அப்படின்னா, இந்த அமௌண்ட்ட குடுத்துறணும் அப்படின்ற மாதிரி நிர்ணயிச்சாங்கன்னா, விவசாயம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. மாம்பழம் எல்லாருக்கும் இது கிடைக்கும். அது இல்லாம இடைத்தரகர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் அந்த மாதிரி அந்த சாஸ் அது மேல போடுறாங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ரேட் சொல்லி, இதுக்கு தவிர போனா பழம் கெட்டு போயிரும்பா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிப்பா ஏதோ ஒண்ணு குடுங்கப்பா எனக்கு. குடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நிலைமையில போய் என்ன சரி குடுத்துட்டு போயிடுறாங்க. இதே அந்த இடைத்தரகர்களுக்கு குடுக்காம அரசாங்கம் ஒரு நிர்ணயிச்ச விலை குடுத்துச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க யாரோ வாங்கிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அரசாங்கம் ஒரு புதிய முயற்சியை கையெடுச்சுன்னா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஹப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஏதோ ஒண்ணு ஓப்பன் பண்ணாங்கன்னா, ஹைவேஸ்ல ஏதோ ஒரு ஓப்பன் பண்ணாங்கன்னா, அங்கிருந்து மாம்பழம் அறுவடை செய்யறது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா, வெளிநாட்டுல வெளி மாநிலங்களுக்கு போனாங்கன்னா, இப்ப டன்னுக்கு இங்க 10,000க்கு வாங்குறாங்க, 15,000க்கு வாங்குனாங்கன்னா, அங்க 30லேருந்து 45,000 வரைக்கும் சேல் பண்ண முடியும். இதுல வருவாய் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும். இது அரசாங்கம் ஒரு கவனத்துல கொண்டு இது பல கட்சிகளை போராட்டம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்கட்சி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சி ஆகட்டும், மற்ற கட்சிகள் ஆகட்டும் எல்லாருமே இந்த விவசாயம் காப்பாற்றணும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒரு முன் உதாரணமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. முயற்சி ஆட்சியில் இருக்கும்போது பண்றது இல்லை, நார்மலா இருக்கும்போது பண்றாங்க. அது மாதிரி பண்ணி இப்ப விவசாயிகளை யாருமே மீட்டெடுக்காம நிலையில தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. எனக்குலாம் வேதனையா இருக்குதுங்க. அந்த பழம்லாம்
லாரி லாரி எட்டு போய் கீழே கொட்டுறாங்க. கொட்டும்போது பார்த்தோன்னா ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். ஒரு விவசாயியோட வலி வந்து ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் விவசாய குடும்பங்கள் நீங்களும் அதை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா முறையுமே வந்து டைரெக்டாக வந்து நான் ஒரு பணக்கார குடும்பம், பணத்தில் வளர்ந்துட்டேன் அப்படி கிடையாது. நிறைய பேர் எல்லாருமே விவசாய குடும்பத்திலேருந்து தான் அடுத்தடுத்த லெவலில் போயிருப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விவசாய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் ஒரு உறுதுணையாக இருப்பீங்க அப்படின்ற நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். விவசாயத்தை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.